Hi guys and friends, welcome back to my channel VVAts. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச சின்சான். ஸோ அவனோட பெட்ரூம் தான் நம்ம எப்படி ரெடி பண்ணோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதனால பெட்ரூமே இல்லையே அப்படின்னா, ஸோ அவங்க வீட்டில் வந்து ஒரு கெஸ்ட் ரூம் மாதிரியே 3 இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு பெட்ரூம் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரூமு தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். தம்ப்நெயில்ல வந்து வேறு மாதிரி பிக்சர் இருந்திருக்கும். ஸோ பட் நம்ம கொஞ்சம் வேறு மாதிரி வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ பட் அதே மாதிரி தான் இருக்கும். அதில் 1-2 வந்து சேஞ்சஸாக இருக்கும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி உங்கள்கிட்ட இந்த க்ரீன் கலரில் உங்கள்கிட்ட வந்து கலர் பேப்பர் இருந்துச்சுன்னா அதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள்கிட்ட க்ரீன் கலர் இல்லை அப்படின்னா நான் யூஸ் பண்ணுற மாதிரி மிக்கி மவுஸ் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன கலர் இருக்கோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கை ப்ளூ கூட நீங்கள் ஒட்டலாம். இல்லை அந்த சின்சானோட ஹோமில் என்ன கலர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்களோ அது மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பார்க்க இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லா இடத்துக்குமே வந்து நான் ஃபுல்லாக வந்து ஒன்று விடாமல் வந்து ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி கலர் பேப்பர்ஸ் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன் க்ளூகன் போட்டு. உங்களில் யார் யாருக்கு சின்சான் பிடிக்குமோ அவங்க எல்லாருமே இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து இந்த கார்ட்போர்டை இப்படி திருப்பி இந்த மாதிரி க்ளூகன் போட்டு இப்படி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒன்று எடுத்து வச்சேனுங்க. ஸோ இதை இப்படி நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். வீடியோலேயே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்படி வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ஒரு ரூம் மாதிரி வந்து ஃபிட் ஆகிடும். நீங்கள் ஒரு டின்னி ஃபுட்ஸ் யூடியூப் சேனலோ இல்லை இந்த பார்பி மீன் ஃபுட்ஸ் யூடியூப் சேனலோ வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பெட்ரூம்ஸுக்கு இந்த மாதிரி ஐடியாஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இது மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை, நீங்கள் இது மாதிரியே உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி ஐடியாஸ் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் நீட்டமாக ஒரு கார்ட்போர்ட் எடுத்து அதில் வந்து பிளாக் கலர் கலர் பேப்பர் வந்து ஒட்டியிருக்கேன். ஸோ அதை ஒட்டினதுக்கப்புறமா அதை வந்து க்ளூகன் போட்டு இப்படி வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து அப்படியே வந்து நம்ம 2 ரேக் மாதிரி வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நான் க்ளோஸ் அண்ட் ஓப்பன் மாதிரி பண்ணல, அப்படியே வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் க்ளோஸ் அண்ட் ஃபிட் மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டும் க்ளோஸ் பண்ணுற மாதிரி வேணுனாலும் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே வாஷிங் மிஷின் வீடியோ வந்து போட்டிருந்தோம், பார்பி வாஷிங் மிஷின். ஸோ அந்த வீடியோவில் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி வந்து அந்த வாஷிங் மிஷினோட கவர் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அது மாதிரி வந்து நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க வேணும்னா. எனக்கு வேணாம் அப்படின்ட்டு நான் எதுவுமே அது மாதிரி பண்ணல. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த சைட் கார்னரில் கேப் இருக்குல்ல, ஸோ அதில் என்ன இருக்கும் அப்படின்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்க வந்து ப்ரே பண்ணுறதுக்கு ஒரு காட் மாதிரி அதில் வந்து என்னமோ நம்ம வந்து ஏதோ லாங்குவேஜில் சைனீஸ் லாங்குவேஜில் அவங்க எழுதி வச்சுருப்பாங்க, ஜாப்பனீஸ் லாங்குவேஜில். ஸோ அது என்னன்னு தெரில. ஸோ எனக்கு வந்ததை வந்து நான் அப்படியே எழுதிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அந்த இதுக்கு வந்து டோருக்கு ஃபிட் ஆகிற மாதிரி ஒன்று பெருசாகவும் ஒன்று சிறுசாகவும் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் 2மே ஒரே மாதிரியே வந்து கட் பண்ணிக்கலாம். எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த நான் எழுதுனேன் அப்படின்னு சொன்னால அதுதான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு லாங்கான பேப்பரை 2 சைடுமே வந்து ரோல் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்துக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம க்ளூகன் போட்டு வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். அது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம காட்ஸ் கூட நீங்கள் வந்து எதாவது பண்ணிக்கலாம். ஸோ அதாவது நீங்கள் கிறிஸ்டின் இருந்தால் கிறிஸ்டின் காட்ஸ், முஸ்லீமாக இருந்தால் முஸ்லீம் காட்ஸ், அதாவது ஹிந்துஸாக இருந்தால் அந்த மாதிரி சிவன் அந்த மாதிரி காட்ஸ் கூட நீங்கள் வந்து நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம தான் விளையாட போகிறோம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த சைஸில் ஒரு கார்ட்போர்டு எடுத்து இந்த இடத்துக்கு ஃபிட் பண்ணுறதுக்காக அதையுமே வந்து நான் பிளாக் கலர் பேப்பர் போட்டு வந்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதையும் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து க்ளூகன் போட்டு வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். சின்சான் அப்படிங்கிறது வந்து இப்போ எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஷோவாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். காலையில் 7 மணிக்கு எழுந்திரிச்சு சின்சான் பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அது எப்படின்னு தெரில, அது பயங்கர அடிக்ட் ஆயாச்சு சின்சானுக்கு எல்லாருமே.
ஸோ நெக்ஸ்ட் இதையும் வந்து பிளாக் கலர். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஒரு ப்ரௌன் கலரோ இல்லை பீச் கலரோ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் உங்கள்கிட்ட கலர் பேப்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்கிட்ட இருக்கிற கலர் பேப்பர்ஸ் வச்சு வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்ட்டு நான் போட்டுட்ருக்கேன். ஸோ இப்போ இந்த சைடும் இந்த இடத்துலையும் வந்து நான் க்ளூகன் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எப்படி பேஸ்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்படியே வந்து ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ப்ரேயர் பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸ் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் அப்படியே கூட இதை வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளாக கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து அந்த இடத்துல ஒரு மிரர் மட்டும் ஃபிட் பண்ணிவிட்டு. ஸோ எனக்கு பார்க்கும்போது அந்த ஒரு ஐடியா வந்துச்சு. பட்டு நம்ம சின்சான் ஹோம் அப்படின்னு பண்ணுறோம் அப்படிங்கிறனால அதில் இருக்க மாதிரி நம்ம ரீமேக் பண்ணோம் அப்படிங்கிறதுனால ஸோ இது மாதிரி வந்து பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே, இப்போ நம்ம அதை ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி அந்த கார்ட்போர்டை வந்து நம்ம பார்த்துக்கலாம். நான் சைஸ் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி 2 கார்ட்போர்ட் பீஸில் இந்த மாதிரி ப்ளூ கலர் பேப்பர்லேயும் கார்னர்ஸில் ஹைலைட் பண்ணுறதுக்காக வந்து ரெட் கலர் வந்து போட்டிருந்தேன். 2 இதுக்குமே ரெட் பண்ணலான்னு பார்த்தா ஒரு இதுக்கு மட்டும் ஒரு இதில் வந்து ஃபுல்லாக பத்துச்சு, இன்னொரு இதுக்கு வந்து எனக்கு சுத்தமாக பத்தலை. ஸோ அதனால் அப்படியே விட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம டோர்ஸும் வந்து ரெடி பண்ணிக்கலாம். டோர்ஸுக்கு வேணாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் டோர்ஸ். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். மேலேயும் வந்து வேணாலும் நீங்கள் ஃபிட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து ஒரு கண்ணாடி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ப்ளூ கலர் வந்து பெயிண்ட் பண்ணேன். இந்த கண்ணாடி வந்து ரொம்ப குட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் இதை வந்து நான் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம தப்பு பண்ணிட்டோம், ரொம்ப குட்டி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க நல்லா இருந்துச்சு. பட் சின்சான் ஹோம் மாதிரி இல்லை, நம்மளாக டிசைன் பண்ண ஒரு பெட்ரூம் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் இது வந்து இதை நான் அந்த பேப்பர்ஸை மறுபடியும் எடுத்து அது மேலே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ளூ கலர் கோட்டிங் வந்து கலர் பண்ணிட்டேன். ஸோ உங்கள்கிட்ட ப்ளூ கலர் பேப்பர் இருந்துச்சுன்னா அது நீங்கள் கம்பல்சரி யூஸ் பண்ணிக்கோங்க, பார்க்க இன்னும் ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ இப்போ பெயிண்ட் பண்ணிட்டேன் பாருங்கள். ஸோ அவ்வளோதான். அதுலேயும் வந்து எழுதியிருக்கேன் பாருங்கள். நான் ஏதோ ஒரு எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா எழுதிட்டேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட பெட்ரூம் வந்து சின்சான் பெட்ரூம் வந்து ரெடி ஆகிடுச்சு. கீழே வந்து சின்சான்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம க்ளேயில் பண்ணி அதில் படுக்க வச்சு இது பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து சின்சான் பேஸ்டாக தான் இருக்க போகுது. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், அதை நம்ம எல்லாமே பண்ணியாச்சு. இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.